இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸுங்க. பொறுத்துகையில் நிறைய கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க என்னங்கிறது பார்க்கலாம். இந்த சைடு பதவிகள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு தகுதி என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா 35, ஆளுநர் 35, லோக்சபா உறுப்பினர் 25, ராஜ்யசபா உறுப்பினர் பார்த்தீங்கன்னா 30, சட்டமன்ற உறுப்பினர் 25, சட்ட மேலவை உறுப்பினர் பார்த்தீங்கன்னா 30. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநர், இது ரெண்டு பேருக்குமே என்னது சேம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் தான் 35. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்சபா உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என்னது 25. அடுத்தது ராஜ்யசபா உறுப்பினரும் சட்ட மேலவை உறுப்பினரும் பார்த்தீங்கன்னா 30. அப்படியே ஈஸியாக எதெல்லாம் சேமாக வருதோ அதை ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுட்டு மற்றது பாருங்கள். அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.